இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் புயல் மையம் கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னைக்கு 700 கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு தென்கிழக்கு தூரத்தில் டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது. புதுச்சேரிக்கு 610 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு தென்கிழக்கு திசையில் புயல் மையம் கொண்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் வட தமிழகம் புதுச்சேரியை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. புயலானது வட தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவாகியிருக்கிறது. இதனை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பிருந்திருக்கிறார். பாவேந்தர், டிட்வா புயலானது உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தற்போது புயலாக வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த 25ஆம் தேதி குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியான இலங்கை பகுதியில உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக புயலாக வலுவடைந்து தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் டிட்வா புயலாக மையம் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புயலின் உருவானதை தொடர்ந்து ஏமன் நாடு பரிந்துரைத்த டிட்வா பெயரானது சூட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஏற்கனவே சக்தி, மோன்சா, சென்யா புயல்கள் உருவான நிலையில நடப்பாண்டில் 4வது புயலாக உருவானது டிட்வா. அடுத்து 48 மணி நேரத்துல வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னைக்கு 700 கிலோமீட்டர் தூரத்திலும் தெற்கு தென்கிழக்கு திசையில டிட்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாம புதுச்சேரியில் இருந்து 610 கிலோமீட்டருக்கு தெற்கு தென்கிழக்கிலும் மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையின் மட்டக்களப்பு பகுதிக்கு 90 கிலோமீட்டருக்கு தெற்கு தென்கிழக்கிலும் மையம் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாம திருகோணமலைக்கு 200 கிலோமீட்டர் தென்கிழக்கு புயல் மையம் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே சென்னைக்கு மிக அருகில இது கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னை மற்றும் நாகப்பட்டினம் இடையே இது கரை கடக்கும் என்று தெரிவித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர். கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு 610 கிலோமீட்டர் தொலைவிலும் தெற்கு தென்கிழக்கு திசையில் புயல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் வட தமிழகம் புதுச்சேரியை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் நோக்கி நகரும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயலானது வட தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.